ஹாய்ங்க. இன்றைக்கி சுவையான பொட்டுக்கடலை லட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். ரெசிபி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப வெயிட் கெயின் ஆகுங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கப் பொட்டுக்கடலை, ஒரு கப்பு அதாவது உடச்ச கடலை போட்டு நல்லா வறுக்கணுங்க. சிம்மிலே வச்சு வறுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. தீய விட்டால் கசக்கும். அது மாதிரி இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப தீயலை. அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெறுமனே பொட்டுக்கடலை வச்சு செஞ்சுக்கலாம். பாதாம், முந்திரி கொஞ்சமாக, என்கிட்ட ஒரு 4-5 தான் பிஸ்தா இருந்துச்சு, அதை போட்டிருக்கேன். ஏன்னா என் பசங்க பாதாம் முந்திரியெல்லாம் வெறுமனே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் இப்படி செஞ்சு லட்டில் செஞ்சு கொடுத்தா அது கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதனால் நான் இப்படி செஞ்சு கொடுக்குறேன். இது ஆப்ஷனல் தான், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி வறந்த உடனே ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரப்பி விடுங்க. அது நல்லா ஆறின பிறகு அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு கப், இந்த கப்பில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நான் ரொம்ப நம்மளால் கையில் அவ்வளோ பேச முடியாது இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணேன், மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு அது ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டேன். அதே மிக்சியில் ஃபஸ்ட்டு நட்ஸை மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த வெல்லம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதுலேயே அதை போட்டுட்டேன். அப்புறமா பொட்டுக்கடலையும் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அதுவும் அதிலே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதிலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கையை வச்சு இந்த மாதிரி எல்லாம் வெல்லம், நட்ஸு, பொட்டுக்கடலை எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா உதிர்த்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் நல்லா வாசனையாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. அதனால் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சூடுபடுத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சால் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா தெளித்து அவ்வளோதான். பிசைஞ்சிட்டு அப்படியே லட்டு பிடிக்கலாம். லட்டு பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்டு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, மீடியம் சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா டேப் பண்ணிவிட்டு அழகாக கத்தி வச்சு கூட நம்ம இந்த முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ கட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட கட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். நான் லட்டாகவே செஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் கட் பண்ணி கொடுத்தா இன்னும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் லட்டாகவே செஞ்சு என் பசங்களுக்கு கொடுத்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு இதுவே ஒரு 20 லட்டுக்கிட்ட வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.